அந்த காலத்தில் தான் ஆண்டவர் தோமாவை இந்தியாவுக்கு அனுப்பினார். இந்தியாவில் சபை 2000 வருஷம் ஆகிறது. தோமா இந்தியாவுக்கு வந்தபோது கேரளாவில் 7 ஆலயங்களை கட்டினார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. கேரளாவில் 7 ஆலயங்களும் 8வது அவர் கட்டின ஆலயம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவிதாங்கோடு என்கிற இடத்துல தோமா கட்டின ஆலயம் இருக்கிறது. அதுதான் உலகத்திலே பழமையான இப்பொழுதும் அப்படியே இருக்கிற ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. உலகத்திலே முதலாவது ஆலயம் கட்டப்பட்டது நம்ம இந்தியாவில் தான். அல்லேலூயா சொல்லுங்க. என்னங்க சொல்றீங்க? எருசலேமில் சபை இருந்துச்சு, அந்தியாவில் சபை இருந்துச்சு, கலாத்தியா, எபேசு பட்டணம், பிலிப்பு பட்டணம் அப்படின்னு பைபிளில் இருக்கேன்னா சபை இருந்தது, ஆலயம் கட்டப்படவில்லை. எல்லா வீடுகளிலே ஆராதிக்கிற சபைகள். ரோமருடைய ஆட்சி காலத்தில் கிறிஸ்தவங்க கூடி ஆராதிக்க முடியாத வெளிப்படையாய் அவர்கள் கிறிஸ்தவனை வேட்டையாடினார்கள். ஆலயம் கட்ட அனுமதி கிடையாது. ஆனால் முதல் ஆலயம் கட்டப்பட்டது தோமாவின் மூலமாக இந்தியாவில் தான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. ரொம்ப ஆச்சரியமான காரியம் தானே. ஐரோப்பாவில் கிடையாது, அமெரிக்காவில் கிடையாது, இந்தியாவில் தான் முதல்ல கிறிஸ்துவுக்கு என்று ஆலயம் கட்டப்பட்டது. அல்லேலூயா, ஆமென். அதே மாதிரி அப்போ அந்த சபை 2000 வருஷத்துக்கு முன்னால் கர்த்தரால் உருவாக்கப்பட்ட சபை இன்றைக்கு வழக்கம் வளர்ந்து பெருகி கொண்டிருக்கிறது. இந்த சபையை அழித்து விட வேண்டும் என்று பல ராஜ்யங்களை எழுப்பினர். ரோம சாம்ராஜ்யமே கங்கணம் கட்டி சபையை அழித்து விட எண்ணினர். அந்த ராஜ்யம் அழிந்து போனது, அவருடைய அதிகாரங்கள் அழிந்து போனது, சபை நிற்கிறது. சபைக்கு விரோதமாக எழுப்பின எந்த அரசாங்கமும் நிலை நிற்பதில்லை. என்னால் சபை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உருவாக்கப்பட்டது, ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறது. இதற்கு தலையாயிருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அதனால் இதை ஒருவர் அழித்து விட முடியாது.